ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இன்றைக்கி நம்ம சென்செக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நம்ம கொடுத்த நிஃப்டி பற்றி எக்ஸ்பீரி பற்றி கொடுத்துருந்தோம். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கொடுத்த சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,367 ரெசிஸ்டன்ஸ் 1, 24,428 ரெசிஸ்டன்ஸ் 2. இது ரெண்டுக்கும் மிட்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் சைடு தான் வந்து கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 1 சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் நேராக சப்போர்ட் 1க்கு உடச்சிட்டு மறுபடியும் ரிவேர்ஸ் எடுத்தது தான் மார்க்கெட். கரெக்டாக இப்போ 324 நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி ரேலி கொடுக்க போகிறாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 80,170, ஹை 80,000, ரெண்டுமே ஒன்று தான். மார்க்கெட் லோ 79,464. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 79,897. இப்போ நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 79,900. ஸோ அதோட ஏதோ ட்ராலியை வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி பார்க்க போனால் நமக்கு ஒரு 511 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் 1 80,221. ரெசிஸ்டன்ஸ் 2 80,411. நமக்கு புரிதலுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ரெசிஸ்டன்ஸ் ரெட் மார்க்லேயும் சப்போர்ட் க்ரீன் மார்க்லேயும் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு அடையாளத்துக்காக ட்ரா பண்ணுறோம். இப்போ ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக உள்ளது 79,965. அதை ஒரு ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் நமக்கு ஐடென்டிட்டி புரியும். அதனால தான் அந்த மாதிரி செய்கிறோம். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக தெரியுதுங்களா? நல்லா பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கிறது 80,411, ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கிறது 80,221. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 79,710, சப்போர்ட் 2 79,389. அதை தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். மிட் பாயிண்ட்டாக உள்ள 79,965 நம்ம ப்ளூ கலரில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன், இந்த எல்லைக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓப்பனுக்கு மேலே இல்லை ஓப்பனுக்கு கீழே, நம்ம மிட் பாயிண்ட்டு அதுக்கு மேலே கீழே எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பனுக்கு மேலே நம்ம எல்லை கோட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதன்படி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 or 2 உள்ள இதை மட்டும் எடுங்க. அப்போ தான் நமக்கு ப்ரீமியம் அடிக்காமல் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பாயிண்ட்ஸ் மினிமம் ஒரு 40 to 100 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இதுக்குள்ளே எடுத்திங்கன்னா பாக்கி அவுட் ஆஃப் த மணியை ட்ரேட் பண்ணிங்கன்னா, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டதை ட்ரேட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரீமியம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.